அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் அனுமதியின்றி நுழைய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் வேதத்தில் உபதேசம் செய்திருக்கிறார். எனவே வீட்டுக்கு செல்லக்கூடிய நாம் அங்குள்ளவர்களுக்கு சலாம் சொல்லி அனுமதி கூறி உள்ளே செல்ல வேண்டும். எனவே இஸ்லாம் இந்த மார்க்கத்தில் வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் ஒரு மனிதன் எவ்வாறு ஒருவர் மற்றவரை தரிசிக்கின்ற போது என்ன ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த வகையில் வீட்டுக்கு நாம் சென்றால், ஒருவருடைய வீட்டுக்கு சென்றால் 3 முறை அவரிடத்தில் நாம் அனுமதி கோர வேண்டும். சகோதரர்களே, அனுமதியை ஒரே தடவையில் அடுத்தடுத்து நாம் கோராமல் விட்டு கோர வேண்டும். அதே போன்று வீட்டு வாசலில் நாம் நின்று அனுமதி கோராமல் வலப்புறமாக நாம் சாய்ந்து இருந்து ஓரமாக இருந்து கேட்க வேண்டும். அதே போன்று நாம் அனுமதி யாரிடம் கோருகின்றோமோ அவரிடம் தன்னுடைய பெயரை நாம் குறிப்பிட்டு அனுமதி கேட்க வேண்டும். அவர் அனுமதி அளித்தால் நாம் செல்வது, இல்லாவிட்டால் நாம் திரும்பி செல்ல வேண்டும். அதே போன்று வீட்டுக்குள் அனுமதியை கோருபவர் சலாம் சொல்லி உள்ளே செல்வது மார்க்கம் கற்றுத்தரும் ஒழுக்கமாக இருக்கின்றது. சகோதரர்களே, எமது குடும்பத்தவராக இருந்தாலும் சரி, நாம் அனுமதி கோரி சலாம் சொல்லி செல்வதுதான் மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழரான அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து, எனது தாயிடம் நாம் செல்லும் போதும் கூட நாம் சலாம் கூறி அனுமதி கோர வேண்டுமா என்று கேட்டதற்கு அவர்கள், ஆம், அவளை தவறான ஒரு நிலையில் பார்த்துவிடக் கூடாது, எனவே அவளிடமும் நீங்கள் அனுமதி கோர வேண்டும் என்று கூறினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அனுமதி கோருவதில் பல்வேறு நன்மைகளை மார்க்கம் வைத்திருக்கின்றது. இதன் மூலமாக ஒருவர் மற்றவரை திருப்தி அடைவதற்கும் பிறருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கும் சஞ்சலங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கும் இது நல்ல ஒரு காரணமாக வழியாக இருக்கின்றது. எனவே நாம் அனுமதி கோருகின்ற போது அதற்குரிய முறைமைகளை பேணி மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த வகையில் அனுமதியை கூறி நாம் உள்ளே செல்வது என்பதுதான் மார்க்கம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கமான முறையாக இருக்கின்றது. எனவே பல்வேறு தீமைகளை தவிர்க்கும் முகமாக இஸ்லாம் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை எமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்றால் அதை பேணி நாம் வாழ்வது எமக்கு கடமையாகும்.